ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஒரு சின்ன எரர் நடக்குது சைட்டில், அதை இன்டிமேட் பண்ணுன்றதுனால தான் இமீடியட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். எங்களோட சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோஸை. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலம் ராடு பற்றின ஒரு வீடியோ, முக்கியமானதுன்றதுனால இமீடியட்டாக போடுறோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. ராட் ஒர்க்கு, ஷட்டரிங்கு, கம்பி கட்டுற வேலை எல்லாமே முடித்து காங்கிரீட் போடுறதுக்கு ரெடி பண்ணும்போது தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு காலத்தில் வர ராடு அவுட் ஆகிருக்குன்னு. ஆனால் அது கிடையாது. ஆக்சுவலாக இவங்க இந்த பாயிண்ட் எங்கே அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இவங்க பீம் ஷட்டரிங் கீழே வைக்கும்போது இவங்களுக்கு ஒரு பாட்டம் பிளேட் வைப்பாங்க. வைக்கிறப்பே தெரிஞ்சிருக்கும் காலத்துலேருந்து இது எவ்வளோ உள்ளே இருக்குது வெளியே இருக்குது அப்படின்றது. அப்போல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பீம் ராடை போட்டு பார்த்துருக்காங்க. பீம் ராடை காலமுக்கு வெளியில் போயிடுச்சு. பீம் ராடு வெளியே போயிடுச்சுன்னா மறுபடியும் பீம் ராட்லேருந்து ஒரு 30 mm கவர் வேறு இருக்கணும். ஒரு 3-4 ப்ராப்ளம் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் டீட்டெயிலாக கேளுங்க. இந்த ராடை நீங்கள் காலத்துக்கு உள்ளே தான் விடணும். காலம் ராடு வெளியில் இருக்கணும், பீம் ராடு உள்ளே இருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் விட்டுருக்காங்க. வெளியில் விட்டதுனால என்னாச்சு, காலம் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அவங்க பீமை விட உள்ளே இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, காலம் ராடை மறுபடியும் பீமுக்கு வெளியில் பெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இவங்க பண்ண தப்பால் பீம் ராடு வெளியே போட்டதுனால காலம் பெண்ட் பண்ண வேண்டியாயிருச்சு. இதை தான் ஜாகில்னு சொல்லுவோம். பெண்ட் பண்ணி வெளியே கொண்டு போகிறாங்க. ஆல்ரெடி இந்த காலம் சின்ன காலம். இதை மறுபடியும் ஒரு 40-50லேருந்து ஒரு 70 mm வரைக்கும் வெளியே பெண்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இப்போ பீமில் பார்த்தீங்கன்னா, பீம்லேருந்து கவரும் இல்லை. இது அடுத்த ப்ராப்ளம். ஸோ கவர் மறுபடியும் இப்போ நாங்கள் வைக்கல அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ராடெல்லாம் கரோஷன் வந்துடும் லாங் லைஃப்பில் போகிறப்போ. அந்த கவர் மெயின்டைன் ஆகலைன்னா. ஸோ கவர் வைக்கிறதுனால மறுபடியும் என்னாகும், இன்னமும் இந்த காலம் வெளியில் போகும். ஸோ அதோட சென்டர் லைன்லேருந்து, இதை தான் எக்ஸென்ட்ரிசிட்டி ஏர்னு சொல்லுவாங்க. சென்டர் லைன்லேருந்து கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் ஒரு 100 mm அவுட் ஆக போகுது. இதை அவங்க முன்னாடி அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் பாட்டம் பண்ணுறப்போ. அதனால தான் ப்ராப்பரான சூப்பர்வைசரை கொடுத்து, இன்ஜினியர்ஸ்கிட்ட கொடுத்து அந்த வேலையை அவங்களோட மானிட்டரில் பண்ண சொல்கிறோம். நம்ம பாட்டுக்கு பில்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம். அவங்க பண்ணுற ஒர்க்கெலாம் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் ப்ராப்பர் சூப்பர்வைசரில் இந்த ஒர்க்கை பண்ணணும். இந்த மாதிரி தவிர யாரும் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட ஓன் வீடு கட்டும்போதும் கிளியராக பாருங்கள் அப்படிங்கிறக்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். இவங்க இது மாதிரி மேக்ஸிமம் காலம்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்படி தான் நம்ம வீட்டிலே இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். எங்களோட வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அவேர்னஸ் வீடியோவோட சீக்கிரமே சந்திக்கிறோம். தேங்க்யூ கைஸ்.